கொடூரமான மசோதா அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது ரொம்ப கடினமான சொல் அல்லது கடுமையான சொல்னு நான் நினைக்கல. ஏன்னா ஃப்ரீடம் ஹவுஸ் ஏற்கனவே இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை ஃப்ரீ, பார்ட்லி ஃப்ரீ, நாட் ஃப்ரீ அப்படின்னு 3 கேட்டகரியில் பார்ட்லி ஃப்ரீ அப்படிங்கிற லெவலில் தான் கேட்டகரைஸ் பண்ணுது. வெரைட்டிஸ் ஆஃப் டெமோக்ரஸி, வீடம் வந்து எலக்டோரல் ஆட்டோக்ரஸி அப்படின்னு தான் இந்தியாவினுடைய பொசிஷனை டிஃபைன் பண்ணுது. ஓகே, ஃப்ளாடு டெமோக்ரஸி அப்படின்னு இன்னொரு அமைப்பு சொல்லுது. ஆக இந்த மாதிரி உண்டான சுட்டிக்காட்டல்கள் எதையும் வந்து அரசு வந்து கருத்தில் கொள்ளவில்லை. மாறாக இதெல்லாம் மேற்கத்திய அணுகுமுறைகள், அதன் காரணமாக இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுது. ஆனா முன்னால உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு இருந்த நிலையிலிருந்து ஏற்கனவே பல்வேறு சாகசமான முயற்சிகள் மூலமாக இந்தியாவினுடைய பொசிஷன் வந்து ஜனநாயகத்தை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து முற்றிலுமாக இன்னும் ஜனநாயகத்தை கீழே இறக்கும் பணியை தான். என்ன அடிப்படையில ஜனநாயகத்திலிருந்து கீழே இறங்கி வந்துட்டோன்றீங்க? எதை அப்படி உதாரணப்படுத்துறீங்க? அதாவது தேர்தல்கள் நடப்பதை மட்டுமே வச்சுட்டு ஜனநாயகத்துக்கு உறுதிமொழி தேர்தல்கள் மட்டும் நடக்கல சார், மக்களுடைய ஏற்பும் வருது இல்லையா? அதன் அடிப்படையில் நாங்க செயல்பாட்டு கொண்டு வரோம்னு திரு ஆச்சாரி சொல்றாரு. நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறோம், அதை செயல்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அப்படிங்கிறார். அதாவது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் செய்யக்கூடிய மீண்டும் அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் நாங்கள் செய்யக்கூடிய எந்த செயலையும் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, எங்கள் தேர்தல் அறிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது வந்து இந்த ஜனநாயக முறைக்கு பொருத்தமான வாதமாக நான் நினைக்கல. இங்க ஒவ்வொரு பாலிசி டிசிஷனுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு மசோதாவுக்கு முன்னாடியும் மக்களுடைய பங்கேற்பு உறுதி செய்யப்பட வேண்டும், மக்களுடைய கருத்துக்கள் கேட்டறியப்பட வேண்டும், மக்கள் பிரதிநிதிகளை கலந்து ஆலோசிக்க வேண்டும். அதுல ஒரு கருத்தொற்றுமையை கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து இயல்பான ஜனநாயகமா இருக்கும். தேர்தல் நடக்கிறது மட்டுமே ஜனநாயகத்திற்கான உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு நான் சொல்லல. முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா ஒரு கருத்தரங்கத்தில் பேசும்போது அந்த சமயத்தில் சொன்னதை தான்